அண்ணா செய் அது இப்ப செய் அண்ணா செய்வாரு. என்னடா வார்த்தை பேசுற நீ? என்ன சொல்லுங்கடா? அண்ணா செய்ய அண்ணா செய் அது இப்ப செய் அண்ணா செய்வாரு. என்னடா கோல்பா உனக்கு? டேய் தப்பா நினைக்காதடா குட்டி. நான் கல்யாணத்தை நான் செய்ய சொன்னேன்டா. கல்யாணமா? நீ என்ன நினைச்சா? அண்ணா செய் சிப்படா பட. அண்ணா எப்படி வேலை இருக்குது? முதல்ல போய் கல்யாண வேலை பாருடா நீ. நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளை காலையில கல்யாணம் பண்ணிடு. ஏண்டா சற்று நேரத்துக்கு முன்பு அண்ணா எனக்கு திருமணம் வேண்டாம், முதலில் நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள். அண்ணி நடவடிக்கை தாய் கண்ட பிறகுதான் எனக்கு திருமணம் சொல்லிச்சு. இப்பொழுது அத்தை மகன் தான் மாப்பிள்ளை என்றதும் வெக்கப்படுறான். இந்த கர்மந்தத்தை பார்க்க முடியும். என்ன வெக்கப்படுற? நானும் ஒரு பெண் இல்லவா? அது ஒண்ணு இல்ல, உன் தங்கச்சி சேனைக்கு வந்துருக்கு. போட்டு வந்துடுறேன். ஆடா மாறாடா நாடு எத்தனை விஷயம் போனாலும் நிக்க போகுது. ஏச்சி போடா எட்ட கொழுப்பா உனக்கு. ஏம்மா அண்ணா அத்தை மகன் தான் மாப்பிள்ளைன்றதும் வெக்க பிறந்து விட்டேன். ஆமா சரி, நீ பிறந்த நாள் முதலாய் உன் விருப்பத்துக்கு மாறாக நான் நடந்திருக்கிறேன் கிடையாது. உனக்காக எனக்காக இப்போது ஆற்றுக்கு செல்கிறேன். சரி, ஆத்தையும் மாமாவை சந்தித்து உன்னுடைய அருமை திறமை எல்லாம் எடுத்து கூறி உனக்கு சேகரிக்கும். வருகிற வெள்ளிக்கிழமையே திருமணம் என்று பரிசா போட்டு போதுமா? போயிட்டு வாங்க. அண்ணா ஆத்திருக்கு வரீங்களா? ஆமா, அத்தையும் மாமாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லு. கண்டிப்பா சொல்லணும். போயிட்டு சரி பத்திரம். அவருனா என்னது? அவரா என்னமா சொல்ற? போய் பேரு வாயில வச்சுக்கிறோம். என்னடா பையா, என்னடா அவனுக்கு? அவருனா அண்ணா அவரா என்னடா அவன் பிரச்சனை? அண்ணன் அவ பாரு. அவருன்னா இந்த அர்த்தமா உனக்கு? அவங்க சொல்ல நானு அவரா ஏன்னு உக்காந்துக்கிறாரு தாத்தா. அவரு போய் கை காட்டாடா. என்னடா இப்பதான் 16 வயசு ஆகுதான். நாங்க பங்காளிடா அவரு. அண்ணா சேகர் மாமாவை கேட்டதா சொல்லுங்க. அண்ணா நான் கேட்டதா சொல்லுங்க. நீங்க சொல்லணும். எனக்கு இந்த வேலை தேவைதானே? என்ன வேலை இது? மாமா வேலை. இந்த வேலை செய்வார் அவரு. அவர்தான் உனக்கு செய்வாரு. இவர் யாரு? எனக்கு ப்ரோ. இவரு புரோக்கர் தான். அது வந்து இங்கிலீஷ்ல பிரதர், தமிழ்ல புரோக்கர். சின்ன ஆசை உனக்கு. என்ன ஆசை? எனக்கு ஒரு போன் ஒண்ணு வாங்கி கொடுங்கண்ணா. ஏமா திடீர்னு பக்கமா மாமா கிட்ட பேசிருக்கிறேன். அப்ப மாமா வேலை முடிவு பண்ணிட்டேன். சொல்லிதான் தெரியுமா? ஆசைப்பட்டு உன் தங்கச்சி ஒரு போன் கேட்கறேன். ஆனா நான் எதுவுமே கிடையாது கிடையாது. ஒரு போன் வாங்கி தர மாட்டேன். சரிமா? ஆசைப்பட்டு உனக்கு எந்த மாதிரி போன் வேணும்னு சொல்லு, நான் வரும்போது வாங்கி. இந்த பட்டன் வச்சிருக்குது அது மாதிரி போன் எனக்கு தேவை கிடையாது. பின்ன இப்ப புதுசா வந்துக்குதாம எந்த மாதிரி இப்படி தள்ளுறாங்களே அந்த போன் வேணும் எனக்கு. அது என்னடா போன்? டச் போன். ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு 3G 4G 7G 6G போயினே இருக்குது. அப்படியாச்சி? ஏமா என்னடா விலை அந்த போன்? ஐயா ஆரம்ப விலை 10,000 ரூபாய். 10,000த்துல எடுத்தாதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 10,000 20,000 50,000 1 லட்சம் 5 லட்சம் ஒரு கோடி போறீங்க. ஆமா, வசதிக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரி கூட வேலை சொல்றேன். நம்ம ஏழ்மையான குடும்பம், பாவமா இல்லாத பட்ட குடும்பம். சாப்பாடுக்கு எங்களுக்கு வழி இல்லை. நல்ல பொண்ணு. அப்பேற்பட்ட போன்ல எனக்கு வேணாம். சரி, எல்லாரும் கேட்டு பாக்குறோம். ஒரு 48,000 ஏத்து. எவ்வளோ? 48,000. 2,000 சேர்த்து 50,000 கேட்க வேண்டியது. 1 லட்சத்துல பாரு யார் வீட்டு காசு அது? யார் அம்மா தேவை வைக்கிறது? எப்பனா ஒரு வாட்டி வரும். ஏண்டா சிம்பிளா 48,000 எனக்கு போதுங்கப்பா. பாவம் இல்லாத பட்ட குடும்பம், சாப்பாடுக்கு வழி இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லை. சிம்பிளா கம்மியா கொஞ்சம் 48 அது போதும்ப்பா எனக்கு. இந்த மாதிரி பொண்ணு ஒரு வீடு போடும். அண்ணா எருது நோய் காக்காய்க்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விரலுக்கேற்ற வீக்க இருக்கணும். என்னதான் நாம வாழ்ந்தாலும் வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம வாழும். ஏன் சக்திக்கு என்னமோ அந்த போன் வாங்கி தரேன். அதை வச்சு நீங்க மாமன் கிட்ட பேசு. அது போதும் எனக்கு. கடைசிக்கு காரணம் சொல்லுப்பா.
ஐயா உங்க தங்கச்சி கேட்ட மாதிரி டச் பண்ண வாங்கி தர போறீங்க. இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டது இல்லடா. டச் போன் வேணுமா? வாங்க பட்டன் போன் கூட வாங்கி கொடுத்துரு. டச் போன் வாங்க. ஏன் வேணாங்கற? ஏன் கேக்குறீங்க? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்து. ஆமா, அந்த நேரத்துல என் தங்கச்சி 9வது படிச்சிருந்தது. சரி, அதாவது ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. கொரோனால ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. ஆன்லைன்ல கிளாஸ்ல அரசாங்கத்துல உத்தரவு போட்டாங்க. ஆன்லைன்ல படிக்கணும் உத்தரவு போட்டாங்க. ஆமா, சரி, எல்லாரும் போன் வாங்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி வந்து கேட்டது, அண்ணா நான் ஒரு போன் ஒண்ணு வாங்கி கொடுனா. எல்லாரும் போன் வாங்கிட்டாங்க. ஆன்லைன்ல படிக்கணும் அரசாங்கத்துல உத்தரவு போட்டாங்க அப்படி என்கிட்ட வந்து கேட்டது. சரி, என்னம்மா இது நாடம் கூட இல்லையே, சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, இப்ப வந்து போன் கேக்குறியே. இவ்வளவு கஷ்டமான காலத்துல ஒரு போன் வேணும்னு கேக்குறேன். சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நான் எப்படி வாங்கி தர முடியும்? அப்படி இருந்தாலும் என் மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? நம்ம தான் படிக்கலையே, நம்ம தங்கச்சியாவது நல்லா படிக்கணும், போறத்துல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு என் மனசுல ஆசை. நாம பட்ட கஷ்டம் என் தங்கச்சி படக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு நோனி ஒண்ணு போட்டு லோனாண்டா அதான் லோன் போட்டு ஒரு போன் வாங்கினேன். என் சத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேங்க. சரி, வாங்கி குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன். ஆன்லைன்ல படிக்கட்டும். ரூம்ல போனா டவர் வர மாட்டேன். அதுக்கு மிதமலை எடுத்துட்டு போயிட்டு ஆன்லைன்ல படிக்குது நான் வச்சுக்கிறேன். சரி, எந்த ஆணும் லைன்ல இருக்கிறான். இங்க இருந்து தள்ள அங்க இருந்து தள்ள 2 கணிச்சு நாய் போய் கொரோனா முடிஞ்சு என் தங்கச்சி தள்ளின்னு போச்சு. ஐயா நீங்க அழ வேண்டாம் ஐயா, வருத்தமா இருக்குது. உன் தங்கச்சி வீட்டுக்கு வரையே இல்லப்பா. பண்ணிச்சுமா. எப்போது வந்தாங்க? 1 வருஷம் கழிச்சு வந்துச்சு. செய்தி கேட்ட உடனே எனக்கு சொந்தக்காரெல்லாம் சொல்லிட்டாங்க, உன் தங்கச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து பத்து அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. கத்தி வச்சு ரெட்டியா வச்சுக்கிறேன். மற்றவங்க ஒரே வெட்ட வெட்டி போடணும். அப்படியே தங்கச்சி ரெட்டியா வச்சுக்கிறேன். என் தங்கச்சி தான் வந்து பார்த்தா கூட ஒரு கோயில் வந்துங்க. யார் குழந்தை? என் தங்கச்சி பையன். அதுக்குள்ள இட்டு மூணு செம்ம வேலை காரம். இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு குழந்தை நடக்கிற அளவுக்கு என் தங்கச்சி ஓடி வெட்டலான்னு ஓடின மாதிரி என் தங்கச்சி பையன் மாமான்ட்டான். அதுக்கு அப்புறம் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. மனசே மாறி போச்சு. கத்தி தொலை தூக்கி போட்டு என் மருமகன் வீட்டு மேல வச்சு ஓடி போன தங்கச்சியை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறிய, இத பார்த்து 4 குழந்தை கெட்டு போகாது. வாய மூடுங்க. யார் குழந்தை எப்படி போனா எனக்கு நாக்குது. என்னடா இன்னைக்கு ஒரு சவரம் எவ்வளவு தெரியுமா? 60,000. 61,000 இன்னைக்கு ஏறிச்சு. 61,000 ஒரு சவரம். ஒரு 5,000 6,000 7,000 போட்டா கூட 5 லட்சம் 6 லட்சம் ஆகும். அதுக்கு நான் எங்க போவேன்? அதனால 10,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டேன். காத்து கொடுக்குறான் பாருங்க. அப்ப போன் வாங்கி கொடுத்தா மாப்பிள்ளை கேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நமக்கு கிடையாது. இப்பெல்லாம் பேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ். என்னடா அது ரீல்ஸ்? நான் பார்த்தது இல்ல, பண்ணது கிடையாதுடா. தேங்காய் ஒண்ணுல தண்ணி தேய்ச்சி வைக்கிறாங்க. பண்ணி மூஞ்சி மாதிரி வந்து பொதுல இருந்து பாரா தேங்காய் வரதாக்க வேற எது நடக்குதா? எப்படி பஞ்சவர்ண பாகுபலி தீபாவளி நினைப்பாத்து ட்ரெண்டிங் பாட்டு இது மட்டும் தான். என் அண்ணனுக்கு தெரிஞ்சவனுக்கு பங்க பண்ணி விட்டு வர்றேன் பாட்டா. இதுக்கு மேல நாட்டுல நடக்குது. இதெல்லாம் ஒரு பாட்டா? இப்ப பாடுதா பாட்டு. இதுக்கு மேல ஆமா, இதுக்கு மேல கருத்தான பாட்டா? சூப்பர் பாட்டு. பாடியப்பா. காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடு, காத்து ரைட்ல, காத்து மேல, காத்து காத்து கொஞ்சம் பிரியாணி ஒண்ணு தேவையில்லையப்பா. அந்த கருத்தான பாட்டு எனக்கு வேணாம். எப்ப அப்படியே ட்ரெண்டிங்ல போய்க்கிறாங்க. வார்த்தை எல்லாம் பாட்டா நிக்குது. தப்பாங்க தப்பாங்க. பாரு நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்லையா நாம கண்காணிக்கணும். இங்க பாரு, எல்லா அப்பா அம்மா மேல தவறே கிடையாது. எல்லா அப்பா அம்மாவும் அவங்க குழந்தை நல்லா தான் வளர்க்குறாங்க, நல்லா தான் பாக்குறாங்க. அப்பா
அப்பா அம்மா தூக்கிட்டு பாரு துப்படி போட்டு உங்களை பாத்துக்கணும். தூங்கிட்டாங்களா? எங்க அப்பா தூங்கிட்டாரு இப்ப சொல்லுங்க. யாரா அவன்? இது பார், உன் வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கா, உன் தங்கச்சி ஓடி போயிருக்கலாம். ஆனா என் தங்கச்சி நான் அப்படிலாம் வளர்க்கல. டேய், எங்க அண்ணன் என்ன அப்படிலாம் வளர்க்கல போட்டா காரி மிஞ்சி பையா ராசி நச்சு சொல்ற பையா. எனக்கு எங்க அண்ணனுக்கு 1000 இருக்கும். 500 கேட்டேன். ஏன்னா 500 ரூபாய் காக்கறான் காரி மிஞ்சி பையா. என்னடா பையா? ஏப்பா அவன்? சரிம்மா, அவங்க அடி விட்டு சரிடா, நம்ம கதைக்கு வரும். சரி, உனக்காக ஆத்திற்கு போறேன். வருகிற வெள்ளிக்கிழமை உனக்கு சேகரிப்பு திருமணம் என்று பரிசு போட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா வீட்டுல இருந்தா வீட்டுல தண்ணீரே கிடையாது. அப்படியா? அதோ தெரியும், நதிக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து தங்களுக்கு தேவையான சமையல் எல்லாம் செய்து விட்டு நீங்க தனிவில் பறிக பத்திரமா போயிட்டு வாங்க. இதை பாருமா, என்னன்னா எப்போதும் விளையாட்டுத்தனமாகவே இருந்து விடாது. ஏழைகள் என்றாலே ஏளனமா பார்க்கக்கூடிய உலகம் அம்மா இது. சின்னஞ்சிறு நாள் முதலாய் தாய் தந்தை அரவணைப்பிலே வளராதவர்கள் இப்படி தருவதையாக போய்விட்டார்களே என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏசாத வண்ணம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். ஆகட்டும் அண்ணா. உயிரே போக நேர்ந்தாலும் மானத்தை மட்டும் விளக்க மாட்டால் இந்த கலைச்செல்வன் கட்டை என்ற நல்லதொரு பெயரை இந்த உலகத்தில் தேடி கண்டால் அதுவே கோடி பொண்ணு. நீங்கள் சொல்வதை போல் நான் நடந்து கொள்கிறேன். போயிட்டு வரேன். நாட்டு மக்கள் குறையெல்லாம் தீர்த்து விட்டோம். ஆனால் வந்த இடத்தில் ஒரு கன்னி பெண்களும் என் கண்ணுக்கு அகப்படவில்லையடா. கன்னி பெண்கள்? ஆமா ஐயா, நம் நாட்டில் அருகாமையிலே பொத்தாமரை குளம் இருக்கிறது. பொத்தாமரை குளம். அங்கு சென்றால் கன்னி பெண்கள் கூட்ட கூட்ட வருவாங்க. நம்முடைய வேலையை ஆரம்பம். என்ன வேலையா? சரி, புறப்படு. பொத்தாமரை குளம். என்னுடைய அண்ணனோ திருமண ஏற்பாடு செய்வதற்காக ஆசிரியருக்கு சென்றிருக்கிறார். நதிக்கரைக்கு செல்ல வேண்டும், ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக செல்ல வேண்டும் அல்லவா? அத்தமாக நினைச்சு கொண்டே ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும் அல்லவா? அத்தமாக சொன்னதை ஒத்துக்கணும். சரிதா சுகந்தா சுகந்தா சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா வெக்கட பின்னாலே அத வெக்கட போகும் சொன்னாலே இனிமையான கோல் கேட்கிறது. கொடுத்து சொந்தக்கார் யாருன்னு தெரியுமா? தெரியவில்லை. சரி, பின்தொடர்ந்தே சென்றால் அவளை பிடிக்க முடியாது. நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. வீட்டுக்கு போன போயிட்டு வரேன்ப்பா. வழிய விடுவோமா? ஐயா, எனக்கு வழி விடுங்க ஐயா. விட முடியாது. ஆமா, என்ன விட முடியாது? வழிய ஐயா, அடக்கி பிடிச்சத வழி விடுவோமா? யாருங்க நீங்க? இந்நாட்டு காவலாளி. நீ காவலாளி? ஆமா. அவரு? இவரா? அவரு இந்நாட்டு இருக்கு இளவரசர். இளவரசர். அப்படியா? ஆமா. எனக்கு